ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. பார்த்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஷாப்புக்கு போனேன், ஒரு ரெடிமேட் ஷாப்பு. அதே ஷாப்புக்கு இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் போக கிடச்சிச்சு. அப்போ போயிருக்கும்போது வித் காட்ஸ் கிரேஸ் நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த அந்த கடையே இப்போ அப்படியே டோட்டலாக மாறி போயிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பிளேஸில் அந்த ஒரு ஆள் மட்டும்தான் இருந்த அந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடவுளோட கிருபையால் அது நல்லாவே ஒரு வளர்ச்சியில் இருந்துச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் க்ரோத்துன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து அப்படி வி ஹாவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஜம்பிங் இன் டு த 10th ஸ்டெப். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அந்த ஐடியா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் அதை செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சுன்னா தான் நான் செய்வேன், இந்த ஐடியா இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது ஏன்னா இது நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம அந்த ஐடியாவை கடத்திட்டே இருப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டாக ஆக்கின பிறகு தான் நம்மளோட ஐடியாஸ் அப்ளை பண்ணணும்னா இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த விஷயத்த செய்யவே மாட்டோம். ஸோ திங்க் அபவுட் இட். இஃப் யூ ஹாவ் சம் ஐடியா, do it right now. That's 1 minute. See you tomorrow.